இந்திய மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற போட்டியின் போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் போட்டிக்கு பின்னர் இடம்பெற்றது. குறிப்பாக நேற்றைய நாளில் இந்தியா 256 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இந்த போட்டியில் 180 ஓட்டங்கள் வரையும் விரட்டி பிடித்தது ஜிம்பாப்வே அணி. இந்தியாவிற்கு அவ்வளவு சுலபமான ஒரு வெற்றியாக இந்த வெற்றி நேற்றைய நாளிலே அமைந்திருக்கவில்லை. மொத்தம் 17 சிக்சர்களை இந்தியா விளாச 12 சிக்சர்களை இந்த போட்டியில் ஜிம்பாப்வே விளாசியது. இதிலே 22 வயதான ஒரு இளம் வீரர் பிரையன் பெனாட் அதிகம் ரசிகர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு பெயராகவும் ஆட்டமாகவும் அவருடைய ஆட்டம் நேற்றைய நாளிலே விளங்கியது. இந்த பிரையன் பெனாட் இவர் அண்டர் 19 கிரிக்கெட் மூலமாக ஜிம்பாப்வே கிரிக்கெட்டில் இப்போது கால் பதித்திருக்கிறார். ஒரு ஆல் ஃபார்மட் ஸ்டாராக ஜிம்பாப்வே கிரிக்கெட்டை ஆழ்வார் எதிர்காலத்தில் என்று நம்பப்படுகிறது. சைப்சடா ஃபர்ஹானுக்கு பின்னர் அதிகமான ஓட்டங்களை குவித்தவர் பட்டியலிலும் இந்த உலக கிண்ணத்திலே 2வது இடத்தில் இந்த பிரையன் பெனாட் இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இவர் விளையாடி இருக்கின்ற இன்னிங்ஸ்களில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக மட்டும்தான் 6 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருக்கிறார். மற்ற போட்டிகள் எல்லாவற்றிலும் நாட் அவுட். நேற்று இந்தியாவுக்கு எதிராக 97 ஓட்டங்களை இவர் பெற்றுக்கொண்டார். இறுதி 2 ஓவர்களிலே 15 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலை இருந்தபோது அவரோடு சேர்ந்து துடுப்படுத்தாடிய வீரர்கள் அவ்வளவு பெரிதான ஒத்துழைப்பை வழங்கவில்லை. அதைவிடவும் இந்த பிரையன் பெனாட்டும் அந்த சதத்தை பெறுவதிலே அக்கறை காட்டவில்லை. போட்டிக்கு பின்னர் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர் சந்திப்புக்காக வந்திருந்த ஜிம்பாப்வே வீரரிடம் அந்த ஜிம்பாப்வே வீரர் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால், ஜிம்பாப்வேயினுடைய இளம் வீரர் பிரையன் பெனாட் சதம் பெறுவதற்கு அருமையான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் பிரையன் பெனாட் சதம் பெறுவதற்கு அவரோடு சேர்ந்து துடுப்படுத்தாடிய வீரர்கள் யாரும் அவருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கவில்லையே என்று சொல்லி அந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்திருந்த ஜிம்பாப்வே வீரரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. சிரித்துக்கொண்டே அந்த வீரர் சொன்னார், யார்? பிரையன் பெனாட் நான் தான் என்று. ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்திருக்கின்ற வீரர் யார் என்று தெரியாமல் கேட்கப்பட்ட கேள்விதான் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இனி வரப்போகிற நாட்களில் பிரையன் பெனாட் என்கின்ற பேர் மட்டுமல்ல, அவருடைய முகமும் கூட அவர் யார் என்பது உலகத்திற்கு நன்கு பரிச்சயமானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மிக நல்ல ஒரு எதிர்காலம் இந்த பிரையன் பெனாட்டுக்கு இருக்கிறது.